ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு பீஸா ஐட்டம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது சிக்கன் வச்சு ஒரு பீஸா செய்கிறோம். ப்ளைன் சீஸை மட்டும் போட்டு ஒரு பீஸா. ஜாத்தர் அப்படின்னு சொல்கிற அந்த எள்ளு, அது ஜாத்தருங்கிற ஹெர்ப் இருக்குது, அதெல்லாம் போட்டு ஒரு பீஸா இதெல்லாம் செய்கிறோம். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ப்ளைன் வெறும் சீஸும் கரிஞ்சீரகமும் மிக்ஸ் பண்ணது. இது ப்ளைன் வெறும் சீஸும் அந்த சாஸும், இது சீஸும், இது ஜாத்தரு. அதுக்கு நம்ம மாவு செய்யணும். பீஸாக்கு உண்டாக்க டவ் செய்யணும். ஒரு 3 டீஸ்பூனு ஈஸ்ட்டு, கொஞ்சம் வார்ம் வாட்டரில் 1 டீஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஒரு 3/4 கிலோ மைதா எடுத்துருக்குறேன். பால் பவுட்ரு ஒரு 3 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பேக்கிங் பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூனு கொடுக்குறோம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த பீஸா நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் அது கொஞ்சம் ஈஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா ஊறி உப்பி வந்திருக்கும். அதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சிக்கிறோம். தண்ணி பத்தாட்டி வேண்டாம், தண்ணி சேர்த்துங்க. நல்லா பிணைஞ்சிக்கிட்டு நல்லா லூஸாக பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக கொஞ்சம் எண்ணெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் கொடுத்து நல்லா பிணையிறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதான் இதை மெயின். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். பிணைஞ்சு முடிஞ்ச உடனே ஒரு 1லேருந்து 2 மணி நேரம், 2 மணி நேரம் வைக்கிறது நல்லது. வச்சுட்டு அதுக்கான சிக்கனை ஒரு 1/4 கிலோ வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் பொடிசாக வெட்டி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு சின்ன பல் ஒரு 3 பல் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பாப்ரிக்கா பவுட்ரு 1 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூனு, உப்பு தேவைக்கு போட்டிருக்கேன். ஜீரகப்பொடி கொஞ்சம் 1 டீஸ்பூனு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு வேக வைக்கிறேன். நல்லா தண்ணி வற்றி வருது. அங்கே நம்ம அதுக்குள்ளே இங்கே மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு நல்லா டபுளாக உப்பி வந்திருக்கும். அந்த மாவு எடுத்து நம்ம இது போல் பவுல் பண்ணி வச்சுக்குவோம். இது போல் நம்ம பவுல் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதை ரவுண்டாக நம்ம வளர்த்துறோம். ஒவ்வொரு பவுலாக எடுத்து ரவுண்டாக வளர்த்து ஒரு ஃபோர்க் இருந்தால் அதில் நம்ம ஓட்டை போட்டுக்கிறோம். ஓட்டை போட்டு இது போல் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும், வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக உள்ளெல்லாம் வேகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஆனால் ஓட்டை போட்டு ஒரு அந்த ட்ரேயில் பட்டர் பேப்பர் விரித்து அதுக்கு மேலே இதை போட்டிருக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் வளர்த்துக்குவோம். வளர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம பீஸா சாஸு அதை நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி விட்டு தடவி விட்டுக்கிறோம். 3-4 வெரைட்டி பீஸா செய்கிறோம். அதில் ஒன்று இந்த மாதிரி பீஸா சாஸை நம்ம தடவிட்டு, இது மேலே வெறும் சீஸை மட்டும் நம்ம தூவி, இது ப்ளைன் பீஸா. இன்னொன்று அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன், இது சிக்கன் பீஸா. சிக்கனை ரெடி பண்ணது மேலே தூவிட்டு, நீங்கள் குடமிளகா வேணாலும் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இதை குடமிளகா சேர்க்கலை. போட்டு மேலே அந்த சீஸை மேலே தூவிட்டு ஓவனில் தூக்கி வைக்க வேண்டியது தான். இது சிக்கன் பீஸா. அடுத்தது இது ப்ளைன். மேலே அந்த பீஸா சாஸை நம்ம தடவிக்கிறோம். கடையிலே பீஸா சாஸ் தனியாக விற்கும், அப்படி கேட்டு வாங்கிக்கணும். மேலே அந்த mozzarella சீஸை நம்ம தூவி விட்டு அப்படி தூக்கி அதை ஒரு ட்ரை தூக்கி உள்ளே வைக்கிறோம்.
இது ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இது ஓவன் வந்து எல்லாம் ஃபுல் ஹீட்டில் இருக்கணும். இதுக்கு ஃபுல் ஹீட்டில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அதை வைக்கும் போது குறைச்சிடணும், பாதி குறைச்சிடணும். ஒரு 200 கொண்டு வந்து 400 இருக்கும் ஃபுல்லாக. 200 கொண்டு வந்து நீங்கள் உள்ளே வச்சு கவனிக்கணும், பார்த்துக்கணும். அது செவந்தவொன்னா வெளியே எடுத்துடணும். அடி பிடிச்சிடாமையும் பார்த்துக்கணும் கவனமாக. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஜாத்தர். இங்கே ஜாத்தர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஹெர்பலும் வெள்ளை எள்ளும் ஓலிவ் ஆயில் மிக்ஸ் ஆக்கி கலந்து வச்சுருக்கோம். இன்னொன்று இது அக்காவி சீஸு, சால்ட்டியாக இருக்கும். இது செய்கிறோம், ஒரு பீஸா, சீஸ் பீஸா. இதற்கு உள்ள வச்சாச்சு. அக்காவி பீஸா ஜாத்தரம் ரெடியாகி வந்துடுச்சு. இது சிக்கன் பீஸா, இன்னொன்று ப்ளைன் பீஸா. இவ்வளோ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு அசத்துங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.